Good morning to everyone. Welcome to Karangal Institution. I am Jayashree. We move history first topic prehistoric ages. அதாவது ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்ட்ரடக்ஷன். ஹிஸ்ட்ரி டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா. க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியாவிலேருந்து ஹிஸ்ட்ரியை டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டோரியா மீன்ஸ் என்ன? இன்குவைரி என்கம்பாசஸ் த எக்ஸாமினேஷன் ஆஃப் பாஸ்ட் அக்கரன்ஸ். பாஸ்டில் நடந்ததை இப்போ வந்துட்டு இன்கொயரி பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட், இட் சர்வ்ஸ் as a comprehensive field that encompasses the exploration, gathering, arrangement, presentation and comprehension of data concerning these occurrences. It is divided into 3 curriculum: prehistory, proto-history and history. Okay va? You can understand? Historia word mean inquiry, encompasses the examination of past occurrences. Then we see the exploration, gathering, arrangement, presentation and comprehension. ஹிஸ்ட்ரியில் 3 types இருக்குது: ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோன்னா, ஈவெண்ட்ஸ் தட் அக்கர்ட் பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் ஆர் கன்சிடர்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரி இஸ் ப்ரெசன்டட் பை த 3 stone ages. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஈவெண்ட் தட் அக்கர் பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறத ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு என்ன ஸ்டோனேஜ்? 3 stone age. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஸ்டோனேஜ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். 3 ஸ்டோனேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்னென்ன ஸ்டோனேஜ்? அது பேலியோலித்திக்கு, மீசோலித்திக்கு அண்ட் நியோலித்திக் 3 பார்ப்போம். அது தவிர இன்னொரு ஸ்டோனேஜ் ஒன்று பார்ப்போம். என்ன பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம்? கேல்கோலித்திக். ஓகேவா? காப்பர் ஸ்டோனேஜ்னு ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் இட் ரெஃபர்ஸ் டு த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் மிடில் இருக்குது, டியூரிங் விச் கல்ச்சர் ஆர் ஆர்கனைசேஷன் ஹேட் நாட் டெவலப்ட் yet but has it's mentioned in the written records of a contemporary literate civilization. Proto-history, it refers to the period between history and prehistory and history. So இந்த பீரியடில் வந்துட்டு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் நிறையாவே இருக்கும். கான்டெம்பரரி லிட்ரேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் நிறையாவே இருக்கும். அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெஃபர் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரப்பன் சிவிலைசேஷன் ரிமைன்ஸ் அன்டிசிபர்ட். ஹரப்பன் சிவிலைசேஷனோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு இது வரைக்குமே யாருக்குமே என்னன்னு தெரியாது. பட் ஹவவர் சின்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நோட்டட் இன் மெசபடோமியன் ரைட்டிங், இட் இஸ் கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. மெசபடோமியன் ரைட்டிங்கை வச்சும் நம்ம வந்துட்டு கன்க்ளூடனுக்கு வரோம். சிமிலர்லி, வேதிக் சிவிலைசேஷன் ஃப்ரம் 1500 to 600 BCE இஸ் கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஆஸ் வெல். நம்ம என்ன சொல்கிறாங்க? வேதிக் சிவிலைசேஷன் வந்துட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேதிக் சிவிலைசேஷன்னா ஆரியன்ஸ் வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதா இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் தானே. என்னென்ன வேதாஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதாஸில் வந்துட்டு என்னென்ன வேதா இருக்குது? ரிக்வேதா. இது வந்துட்டு இயர்லி வேதிக் பீரியடில் ரிக்வேதா மட்டும் இருக்கும். ரிக்கு, யசூர், சாம, அதர்வணன் 4 வேதாஸ் இருக்குது. சாம அண்ட் அதர்வ வேதா அப்படின்னு சொல்லி 4 வேதாஸ் இருக்குது. இந்த 3 வந்துட்டு லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்கிறாங்க. இது லேட்டர். அண்ட் ரிக்வேதா தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க? ரிக் தான் வந்துட்டு இயர்லி வேதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த வேதிக் ஏஜில் வந்துட்டு வேதிக் சிவிலைசேஷன் 1500 to 600 BCEயில் இந்த வேதாஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நியோலித்திக் அண்ட் கேல்கோலித்திக் தானே நம்ம ஸ்டோனேஜில் இப்போ சொன்னோம்ல. இது என்னன்னு சொல்கிறோம்? காப்பர் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காப்பர் ஸ்டோனேஜ். நியோலித்திக் அண்ட் கேல்கோலித்திக் கல்ச்சர்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர் பார்ட் ஆஃப் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் இதுவும் வருது. பை ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது வந்துட்டு
நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்க வரும்போது வந்துட்டு the study of the past after invention of writing. என்ன சொல்கிறாங்க, இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வர்றதுதான் வந்துட்டு என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டிங்ஸ் வந்துட்டு ஸ்டடி ஆஃப் லிட்ரேட் சொசைட்டிஸ் பேஸ்ட் ஆன் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் கான்ஸ்டிடியூட் ஹிஸ்ட்ரியை கான்ஸ்டிடியூட் பண்ணுறது ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர், அந்த பீரியடில் இருந்த லிட்ரேச்சர் ப்ளஸ் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்ததில்ல. அந்த ரிட்டன் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு ஹிஸ்ட்ரியில் இதெல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வரோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. The sources which help reconstructing the history, non-literary sources இருக்குது, literary sources இருக்குது. non-literary sourcesங்கும் போது கேவில் வரைஞ்சி வச்சுருக்க ட்ராயிங்ஸு, ஏதாவது ஒரு பாறையில் வந்துட்டு செதுக்கி வச்சுருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்கிறது தான் நான் லிட்ரரி சோர்ஸஸ். ஒரு வேளைங்க வந்துட்டு இந்த கேவில் இந்த பீப்புள்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வருது. லிட்ரரி சோர்ஸஸில் என்னென்ன இது பார்க்குறோன்னா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்க்குறோம் அண்ட் செக்யுலர் லிட்ரேச்சரும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டாக நான் லிட்ரரி சோர்ஸஸ்ன்னு நம்ம பார்த்தோமா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், காயின்ஸ் பார்க்குறோம். காயின்ஸில் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியன் கரன்சி டுக் த ஃபார்ம் ஆஃப் காயின்ஸ் ரேதர் தென் பேப்பர். நம்ம இப்போ கரன்சி நோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, காயின்ஸ் தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் காப்பரில் வந்துட்டு காயின் வந்துட்டு மின்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம காப்பர் தானே பீப்புளுக்கு தெரிஞ்சிருந்தது, அதனால வந்துட்டு காப்பர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சில்வர் கிடச்சிருக்கும், கோல்டு கிடச்சிருக்கும். எந்தெந்த மைண்டில் எப்போல்லாம் வந்துட்டு அவங்க மைண்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க வந்துட்டு காயின் வந்துட்டு மின்ட் பண்ணியிருப்பாங்க. The earliest discovered coin in India were made of ஃபஸ்ட்டு ஏர்லியராக எதில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது ஏர்லியஸ்ட்டாக வந்துட்டு காயினை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எதில் இருந்திருக்கு, சில்வர் அண்ட் காப்பர் காயின். த ஏர்லியஸ்ட் டிஸ்கவர்ட் காயின்ஸ் இன் இந்தியா வேர் மேட் ஆஃப் சில்வர் அண்ட் காப்பர் அண்ட் ஃபீச்சர்டு மினிமல் சிம்பிள்ஸ் நவுன் as punch marks. Punch marks means kings, deities, dates and other relevant information. ஓகேவா, அதாவது காயின்ஸில் வந்துட்டு அந்த பீரியடில் இருந்த கிங்ஸோட இமேஜ் ஆர் டெய்டி காட்ஸோட இமேஜ் ஆர் அந்த பீரியடோட டேட்ஸ் அண்ட் அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்க நேம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு என்னென்னு சொல்கிறோம், நான் லிட்ரரி சோர்ஸஸில் இதுவும் ஒன்று. காயின்ஸை வந்துட்டு தெரிஞ்சிருச்சா, காயின்ஸில் சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ், டேட்டிஸ், டேட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்குறோம், த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வேர் தீஸ் காயின்ஸ் ஃபவுண்ட் ப்ரொவைட் வேல்யூபிள் இன்சைட்ஸ் இன் டு தேர் சர்க்குலேஷன் ரீஜியன்ஸ். அதாவது ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸை வச்சு அவங்க வந்துட்டு எங்கெல்லாம் இப்போது இதே கான்டெம்ப்ரரியாக இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவில் இருந்துச்சு. மெசபடோமியன் சிவிலைசேஷன் அண்ட் எஜிப்ட் சிவிலைசேஷன் ரெண்டு கான்டெம்ப்ரரியாக இருந்திருக்கும். அப்போது அங்கேருந்து மெசபடோமியன்லேருந்து வந்தது எஜிப்ட்லேருந்து வந்த காயின்ஸும் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த காயின்ஸ் இருந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, நம்ம வந்துட்டு மேபி இவங்க வந்துட்டு இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அங்கேருந்து இங்கே ட்ரேடர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கன்க்ளூடட் வரதான் சர்க்குலர் ரீஜியன் அது எப்படியெல்லாம் வந்துட்டு சர்க்குலேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வரோம். நெக்ஸ்ட்டாக திஸ் ஹேஸ் பீன் பர்டிகுலர்லி helpful in reconstructing history of various ruling dynasties, notably during the Indo-Greek rule when they arrived from northern Afghanistan and governed India during 2nd and 1st centuries BCE. நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இண்டோ கிரீக் ரூல், அதாவது மௌரியன் ரூல் எல்லாம் முடிஞ்சு இண்டோ கிரீக் ரூல் நம்ம பார்ப்போம். இண்டோ கிரீக் ரூலில் எப்படி அவங்க கவர்ன் பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்போ அவங்களோட கல்ச்சரை வந்துட்டு என்ன ஆகும், வேற ஒரு டைனாஸ்டி இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்களோட கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸும் வரும் தானே. அந்த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காயின் ஷெட் லைட் ஆன் த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைனாஸ்டிஸ், offering insights into aspects such as scripts, artworks, religious practices of that era. காயினோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்தந்த டைனாஸ்டிஸ் வந்துட்டு ஒரு டைனாஸ்டி இப்போ வராங்க அப்படின்னா, இப்போது குஷானாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட பீரியடுக்கான காயினை இது பண்ணியிருப்பாங்க. அவங்க கோல்டு, சில்வர், காப்பர் எப்படி வேணாலும் மேட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த பீரியடுக்கான காயின்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்தந்த பீரியடுக்கான காயின்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த பீரியடில் வந்துட்டு இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்குறோம், அதிலேயே அடிஷ்னலி தே கான்ட்ரிபியூட் டு ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபீல்ட்ஸ் லைக் மெட்டாலர்ஜி.
தட் இஸ் மெட்டல் ரிலேட்டட். ஓகேவா, மெட்டல்ஸ் காப்பர், அயனு, சில்வர், கோல்டு அந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றியும் நம்ம வந்துட்டு இதெல்லாமே வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் நவுன் as நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ். மறந்துடக்கூடாது, ஸ்டடீஸுக்குன்னு ஒரு பேஜ் வேணாலும் விட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஆர்கியாலஜிக்கல் ஆர் மெட்டீரியல் ரிமைன்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் ஆர்கியாலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஃபீல்டு. ஆர்கியாலஜி இஸ் த scientific field dedicated to the archaeology is the scientific field dedicated to the systematic excavation of ancient mounds, meticulously exploring successive layers to gain insights into the மெட்டீரியல் கல்ச்சர் ஆஃப் பாஸ்ட் சிவிலைசேஷன். எங்கெங்கே பீப்புள் இருந்ததுக்கான சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எக்ஸகவேட் பண்ணி அவங்க எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அயன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை காப்பரில் இது மேட் பண்ணியிருக்காங்களா, வெப்பன்ஸ் எல்லாமே காப்பரில் மேட் பண்ணியிருக்காங்களா, எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறது தான் இது. எக்ஸகவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் ஈல்ட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் விச் அண்டர்கோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா, வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ப்ரெசன்ட் டேயில் வந்துட்டு இருக்கிற இதில் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ டேட்டிங் கார்பன் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அவங்க எந்த பீரியடில் வாழ்ந்துருக்கலாம், அவங்கள எதை பற்றி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரேடியோ கார்பன் டேட்டிங் இஸ் எம்ப்ளாய்ட் டு டிட்டர்மைன் their ages. For instance, excavated sites from Harappan period provide valuable information about the daily radiocarbon dating is employed to determine their ages. For instance, excavated sites from the Harappan period provide valuable information about daily lives of the people during the era. அப்போது நம்ம அந்த எக்ஸகவேட் சைட்ஸை இது பண்ணுறது மூலமாக அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்ருப்பாங்க, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் பிரஷாதித்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்துட்டு பாறைகளில் எழுதி வைக்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டடி இருக்கா. எபிகிராஃபின்னா என்ன? எபிகிராஃபி மீன்ஸ் refers to the study and the interpretation ancient inscription பற்றி படிக்கிறதுக்கு பேர் எபிகிராஃபி. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபிகிராஃபினா ஸ்டடி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். These inscription typically etched onto durable materials like stone or copper serve as valuable records of accomplishments, ideas, royal degrees and decisions. எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அந்தந்த பீரியடில் அவங்க எல்லாம் என்னென்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, ஏதாவது பில்ட் பண்ணுறதுக்கு கிங்குக்கு அசிஸ்டண்ட்டாக யார் இருந்தாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு எது மூலமாக தெரிய வருது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. They provide insights into the diverse religious beliefs and administrative policies prevalent during specific time periods. அப்போது எந்தெந்த கிங் வந்துட்டு எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹிந்துயிசம் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு புத்திசம் டெவலப் ஆச்சு, ஜெயினிசம் டெவலப் ஆச்சு, அதே மாதிரி வந்துட்டு அஜ்விகா செக்ட்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கும். அந்தந்த பீரியடில் எதெல்லாம் டெவலப் ஆச்சோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நமக்கு வந்துட்டு தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், ஃபாரின்லேருந்து வந்த ட்ராவலர்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்கள்ல, அதை வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டிஜினியஸ் லிட்ரேச்சர் கேன் பி சப்ளிமெண்டட் பை ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். To India came Greek, Chinese, Roman visitors, either traveler or religious converters, and left behind rich account of our historical past. என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டு க்ரீக்லேருந்து, சைனீஸ்லேருந்து, ரோமன்லேருந்து ட்ராவலர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்துட்டு ட்ராவலர்ஸாக வராங்க, இல்லை அவங்க ரிலீஜியனை இங்கே கொண்டு வரதுக்காக வருவாங்க. ஜொராஸ்ட்ரியனிசம் அந்த மாதிரி வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்த ரிலீஜியன், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் இதெல்லாமே வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்த ரிலீஜியஸையும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. சம் ஆஃப் த நோட்டபிள் அமாங் வேர் க்ரீக் அம்பாசிடர் மெகஸ்தனிஸ் வந்துட்டு மௌரியன் எம்பையர் பீரியடில் இருக்கார். ஓகேவா,
மௌரியன் எம்பையர் பீரியடில் யார் வராங்க? கிரீக் அம்பாஸ்டர் மெகஸ்தனீஸ். மெகஸ்தனீஸ் எழுதின புக்கோட நேம் தான் இண்டிகா. ஓகேவா? ப்ரொவைடர் கிரீக் அம்பாஸ்டர் மெகஸ்தனீஸ் wrote Indiga and provide valuable information about Mauryan society and administration. அதே மாதிரி அம்பாஸ்டருக்குன்னு தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக நோட் பண்ணும்போது வந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு மெகஸ்தனீஸ்னு போட்டு கிரீக் அம்பாஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன புக் எழுதியிருக்காரு? இண்டிகாங்கிற புக் எழுதியிருக்காரு. இண்டிகா புக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்? மௌரியன் சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வரோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அண்ட் தாலமிஸ் ஜியோகிரஃபி both written in Greek give valuable information about the ports and commodities of trade between India and Roman Empire. இந்தியா அண்ட் ரோமன் எம்பையர் பற்றி பார்க்குறதுக்கு 2 புக் இருக்குது. த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி இதோட ரைட்டர் நேம் நமக்கு தெரியாது. அண்ட் தாலமிஸ் ஜியோகிரஃபி தாலமி தான் எழுதியிருப்பார். அப்போது இந்த 2 புக்கிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்தியாவுக்கும் ரோமன் எம்பையருக்கும் இருந்த போர்ட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ட்ரேடை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஃபேகியன் ஃபேக்சியன் சொல்கிறோம். ஓகேவா? அவர் ஃபேகியன் ஃபேக்சியன் புத்திஸ்ட் ட்ராவல் லெஃப்ட் அ விவிட் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் குப்தா பீரியடில் ஃபேகியன் வந்துட்டு இங்கே வருவார். ஓகேவா? அப்போ குப்தா பீரியடில் எந்த மாதிரி இருந்துச்சு, பனிஷ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, நாலந்தா யூனிவர்சிட்டி குப்தா பீரியடில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணாங்க, நாலந்தா யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன் நல்லா எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த பீரியடில் வந்துட்டு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பீரியடில் இருந்த பனிஷ்மெண்ட்ஸு இதெல்லாமே அதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு யுவான் சுவாங் வராரு. புத்திஸ்ட் pilgrim visited India, gave details of India under the reign of King Harshvarthana பீரியடில் வராங்க. அண்ட் த க்ளோரி ஆஃப் த நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டி அப்போ என்ன ஆகுது? நல்லாவே க்ளோரியாக இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு யுவான் சுவாங் வந்து அதை அங்கே விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட புக்லேயும் அவரும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம்னா லிட்ரரி சோர்சஸ். அதாவது லிட்ரரி சோர்சஸில் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்க்கணும். த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் த்ரோஸ் light on social, economic as well as cultural conditions of the ancient Indian period. ஓகேவா? அப்போ ஏன்ஷியன்ட் இண்டியன் பீரியடுக்கு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. சம் ஆஃப் சோர்சஸ் என்னென்ன? 4 வேதாஸ். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். 4 வேதாஸ் என்னென்ன வேதாஸ் நம்ம பார்த்தோம்? ரிக்கு, சாம, யஜுர், அதர்வ வேதான்னு சொல்லி பார்த்தோம். The Vedas may be assigned to 1500 to 500 BCE. The Rig Veda mainly contains prayers, while the later Vedic text Sama, Yajur, Atharva Veda comprises not only prayers but rituals, magic and mythological stories. இப்போ ஃபர்ஸ்ட் ரிக் வேதா என்ன சொல்லுது? ப்ரேயர்ஸ் சொல்லுது. சாம வேதாவில் ரிச்சுவல் சொல்லியிருக்கு. யஜுர் வேதாவில் என்ன சொல்லியிருக்கு? மேஜிக்கல் எல்லாமே சொல்லியிருக்கோம். அதர்வ வேதாவில் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உபனிஷத்ஸ். த உபனிஷத்ஸ் contain philosophical discussions. உபனிஷத்தில் ஃபிலாசபிக்கலாக என்னென்ன டிஸ்கஷன்? ஆத்மா அண்ட் பரமாத்மாவுக்கு என்ன இருக்குது, ஆத்மானா என்ன, நம்ம ஆத்மா பரமாத்மாவாக எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிலாசபிக்கலாக வந்துட்டு உபனிஷத்தில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு எப்பிக்கில் நம்ம மகாபாரதா அண்ட் ராமாயணா. எபிக்ஸ் ஆஃப் மகாபாரதா அண்ட் ராமாயணா ஆஃப் 2 epics. The Mahabharata is older in age and possibly reflects the state of affairs from 10th century BCE to the 4th century CE. மகாபாரதா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓல்டர். நெக்ஸ்ட்டு தான் ராமாயணா வருது. மகாபாரதாவில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரிஜினலி கன்சிஸ்ட் ஆஃப் 8800 verses called Jaya Samhita. The final compilation brought the verses to 1 lakh which came to be known as the Mahabharata or சதசகாஸ்ரீ சம்ஹிதா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மகாபாரதான்னு சொல்லலை, ஜெயசம்ஹிதான்னு சொல்லியிருக்காங்க. அதில் 8800 verses இருந்திருக்கு. லேட்டராக 1 lakh verses கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் மகாபாரதா சதசகாஸ்ரீ சம்ஹிதா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகாபாரதாவோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். சதசகஸ்ரீ சம்ஹிதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராமாயணா ஒரிஜினலாக வந்துட்டு 12,000 verses which the Ramayana originally consists of 12,000 verses which were later raised to 24,000. ராமாயணாவில் 12,000 verses ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு, எண்டிங்கில் 24,000 இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சூத்ராஸ் contain ritual literature such as Shrauta Sutras which include sacrifices, royal coronation. அந்த பீரியடில் இருந்த எந்த பற்றி பார்க்குறோம்? இன்க்ளூட் சாக்ரிஃபைசஸ் எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ராயல் கார்னேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிரஹய சூத்ரா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதில் விச் இன்க்ளூட் டொமஸ்டிக் ரிச்சுவல்ஸ் லைக் பர்த், நேமிங், மேரேஜ்,
funeral, etc. Report Sutras contain ritual literature such as Shara Sutra, which includes sacrifices, royal coronation, and Grihe Sutra, which include domestic rituals like birth, naming, marriage, and funeral, etc. அப்போது ஷர சூத்ராவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பீரியடில் இருந்து சாக்ரிஃபைசஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரகய சூத்ராவில் அது தவிர இருந்த சடங்குகள் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சூத்ராஸ்லேருந்து இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம், புத்திஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புத்திஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்ன இருந்திருக்கு, த இயர்லி புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் பாலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. புத்திசமில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பாலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர் காமன்லி நவுன் அஸ் திரிபீட்டகா, சுத்த பீட்டகா, வினய பீட்டகா, நவிதம பீட்டகா. புத்திஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், த இயர்லி புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் பாலி லாங்குவேஜ் அண்ட் ஆர் காமன்லி நவுன் அஸ் திரிபீட்டகா, சுட்ட பீட்டகா, வினய பீட்டகா அண்ட் அபிதம்ம பீட்டகா. புத்திஸ்ட் வந்துட்டு பாலி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. அதில் வந்துட்டு திரிபீட்டகான்னு சொல்லி புத்திஸ்ட் கவுன்சில், செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் செப்பரேட் ஆகும். என்னென்னா சுட்ட பீட்டகா, வினய பீட்டகா அண்ட் அபிதம்ம பீட்டகா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஜெயினாவில் வந்துட்டு ஜெயினிசமில் இருக்கிற ஜெயினாஸ் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், the Jaina text commonly called Angas were written in Prakrit language and contain philosophical concept of Jainas. They contain many texts which help to reconstruct political history of eastern Uttar Pradesh and Bihar in the age of Mahavira. ஜெயினா பீரியடில் என்ன சொல்கிறாங்க, அங்காஸ்ன்னு சொல்கிறாங்க. புத்திசம் அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது பாலி லாங்குவேஜ். ஜெயினிசம் அப்படின்னா வந்துட்டு பிராக்ரித் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகத்தில் வரணும். பொலிட்டிக்கல் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் வந்துட்டு மகாவீரா வந்துட்டு இதாக இருப்பார். நெக்ஸ்ட்டு செக்யுலர் லிட்ரேச்சர், தேர் இஸ் ஆல்சோ எ லார்ஜ் பாடி ஆஃப் செக்யுலர் லிட்ரேச்சர் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த செக்யுலர் லிட்ரேச்சரில் என்ன பார்க்குறோம், செக்யுலராக எல்லாத்தையும் வந்துட்டு ஈக்குவலாக பார்க்குறோம். அப்படிங்கிறதுல தர்மசாஸ்திரா வந்துட்டு வந்திருக்கு. தர்மசாஸ்திராங்கிறது லா புக், ஓகேவா. தர்மசாஸ்திராஸ் லா புக்ஸ், these lay down the duties for different varnas as well as for the kings and their officials. They prescribe the rules according to which property is to be held, sold and inherited. They also prescribe punishments for person guilty of theft and murder, etc. தர்மசாஸ்திரானா தர்மத்தின் வழி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தர்மசாஸ்திராங்கிற ஒரு லா புக் இருக்குது. அப்போ இங்கும் அவங்களோட அஃபிஷியல்ஸும் என்ன பண்ணணும், அப்போ அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்துட்டு இது பண்ணணும், எந்த மாதிரி அவங்க நடக்கணும், தப்பான இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தப்பான வழியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதும் தர்மசாஸ்திராவில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்துட்டு அர்த்தசாஸ்திரா. அர்த்தசாஸ்திராங்கிற புக்கை எழுதினவர் வந்துட்டு கௌட்டில்யா. கௌட்டில்யாவுக்கு இன்னொரு நேம் சாணக்கியான்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சாணக்கியானாலும் கௌட்டில்யானாலும் ஒன்று தான். அர்த்தசாஸ்திரா ஆஃப் கௌட்டில்யா ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் எக்கனாமி இன் த ஏஜ் ஆஃப் மௌரியாஸ். மௌரியன் சந்திரகுப்த மௌரியனோட டீச்சராக இருந்தவர் தான் வந்துட்டு கௌட்டில்யான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கௌட்டில்யா எழுதின புக் தான் வந்துட்டு அர்த்தசாஸ்திரா. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அண்ட் எக்கனாமி, ஓகேவா. சொசைட்டியும் எக்கனாமி எந்த பீரியடில், மௌரியன் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திராவில் நம்ம பார்க்குறோம். லிட்ரரி ஒர்க் ஆஃப் காளிதாசா, த ஒர்க்ஸ் ஆஃப் கிரேட் போயட் காளிதாசா கம்ப்ரைசஸ் காவியாஸ் அண்ட் ட்ராமாஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீயிங் அபிஞான சகுந்தலம், ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு பேஜ் இதுக்காக தனியாக வேணாலும் ஒரு பேஜ், நம்ம ஸ்டடிக்கு தனியாக ஒரு பேஜ் போட்டிருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் விட்டுருங்க. அந்த பேஜில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காளிதாசாவோட புக்கோட நேம் வந்துட்டு அபிஞான சகுந்தலம். அதே மாதிரி கல்ஹானான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ராஜதரங்கணி. அப்போது அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வரோம்னா வந்துட்டு காஷ்மீரோட சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்பை தெரிஞ்சுக்க வரோம். ராஜதரங்கணி, திஸ் இஸ் த ஃபேமஸ் புக் ரிட்டன் பை கல்ஹானா அண்ட் டிபிக்ட்ஸ் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் 12th century CE காஷ்மீர். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு சரிதாஸ் அண்ட் ஆர் பயோகிராஃபிஸ். சரிதாஸ் ஆர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரிதாஸ் ஆர் பயோகிராஃபிஸ். சரிதாஸ் ஆர் த பயோகிராஃபிஸ் ரிட்டன் பை கோர்ட் போய்ட்ஸ் இன் admiration of their rulers such as Harshatarita written by Banabhatta. சரிதாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹர்ஷரிதாவை எழுதுறாரு பானபட்டா இன் ப்ரைஸ் ஆஃப் கிங் ஹர்ஷவர்தனாவை பற்றி எழுதுறாரு. சரிதாஸ் ஆர் பயோகிராஃபிஸ். சரிதாஸ் ஆர்
The biographies written by court poets in admiration of their rulers. அதாவது என்ன சொல்ல வராங்க, அப்போது அந்த கிங் வந்துட்டு அட்மையர் பண்ணுற அளவுக்கு இருக்காரு, இவங்களுக்கு வந்துட்டு இவங்களை அட்மையர் பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி எழுதுறது தான் வந்துட்டு சரிதா சொல்கிறாங்க. ஹர்ஷ சரிதா அப்படிங்கிற புக்கை ரிட்டன் பண்ணது பானபட்டா. யாரை பற்றி இருக்குது? கிங் ஹர்ஷவர்தனாவை பற்றி இருக்குது. தென் நம்ம எங்கே போகிறோம்? சங்கம் லிட்ரேச்சர் போகிறோம். சங்கம் லிட்ரேச்சரில் என்ன பார்க்குறோம்? திஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் சவுத் இந்தியன் லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ்ட் பை poets who assembled together சங்கம். அப்போது டோட்டலாக இருக்க எல்லா போயட்டையும் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் சங்கம் சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொவைட்ஸ் valuable information about the social, economic and political life of the people living in the deltaic தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருந்த அப்போது சங்கம் லிட்ரேச்சருங்கிறது இங்கேருந்த பொயட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறது. அண்ட் அந்த டைமில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு சங்கம் லிட்ரேச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா the தமிழ் லிட்ரேச்சர் contains literary gems such as சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. ஓகேவா? சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் இன் இந்தியா. இப்போ தான் வந்துட்டு நம்ம எங்கே வரோம், நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டோன் ஏஜ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகேவா? அப்போது எந்தெந்த இப்போ வந்துட்டு பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு எதுவுமே தெரியாமல் இந்த சிவிலைசேஷன் அந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு மனிதர்களாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட லைஃப்பை. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் இன் இந்தியாவில் அக்கார்டிங் டு டூல்ஸை வச்சு இவங்க பிரிக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கேன் பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் அக்கார்டிங் டு த டூல்ஸ் யூஸ்ட் பை பீப்புள். தென் பேலியோலித்திக் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் 5 lakh BCE to 10,000 BCE. Mesolithic period late stone age 10,000 BCE to 6,000 BCE. Neolithic new stone age 6,000 BCE to 1,000 BCE. Chalcolithic period stone copper age 3,000 BCE to 500 BCE. Iron age 1,500 BCE to 200 BCE. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஸ்டோன் ஏஜ். Stone Age. The Stone Age refers to the prehistoric era predating development of written language, making archaeological excavations the primary source of information for this period. The Stone Age refers to the prehistoric era predating the development of written language, making archaeological excavations the primary sources information for this period. அப்போது இது இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிட்டன் லாங்குவேஜ் மேக்கிங் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸகவேட் பண்ணது மூலமாக இவங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க வராங்க. அமாங் த நோட்டபிள் ஆர்கியாலஜிஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் இஸ் credited with the discovery of India's first Paleolithic tool known as the பல்லாவரம் hand axe. இப்போது ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு? பேலியோலித்திக் டூலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பல்லாவரம் ஹேண்ட் ஆக்ஸை, பல்லாவரத்தில் ஒரு ஹேண்ட் ஆக்ஸை அவர் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பேலியோலித்திக்கோட ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக on the basis of geological age, the type of technology of stone tools and subsistence based the Indian stone age is classified primarily into 3. அப்போது இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு பிரிக்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண டூல்ஸை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பேலியோலித்திக் ஏஜ் வந்துட்டு ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம் 5 lakh to 10,000. மீசோலித்திக் வந்துட்டு லேட் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். நியோலித்திக்ங்கிறது நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் ஏஜில் என்ன சொல்கிறோம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லிட்டோம். The term Paleolithic originates from the Greek word paleo meaning old, the lithic referring to the stone. ஓகேவா? பேலியோலித்திக்கில் பேலியோட மீனிங் என்ன, ஓல்டு, லித்திக்கோட மீனிங் என்ன, ஸ்டோன். Hence Paleolithic age signifies the period of the old stone age. அப்போது பேலியோலித்திக் ஏஜுக்கு இன்னொரு நேம் என்ன, ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். அப்போது ஓல்டு ஸ்டோன் ஏஜில் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டோன் ஏஜ் பீரியட். இன் இந்தியா பேலியோலித்திக் கல்ச்சர் எமர்ஜ் டியூரிங் த பிளிஸ்டோசின் பீரியட் ஆல்சோ நவுன் as the ஐஸ் ஏஜ். அப்போது இவங்க வந்துட்டு எங்கே இருந்திருக்காங்க, இந்தியாவில் அந்த ஐஸ் ஏஜில் தான் வந்துட்டு எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பேலியோலித்திக் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. பேலியோலித்திக் கல்ச்சர் எமர்ஜ் டியூரிங் த பிளிஸ்டோசின் பீரியட், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஸ் ஏஜ்னு சொல்கிறோம். பிளிஸ்டோசின் பீரியடோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறோம், ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்,
மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பேலியோலித்திக் ஏஜ். பேலியோலித்திக் ஏஜில் பீப்புளோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருந்தது? த இந்தியன் பீப்புள் ஆர் பிலீவ் டு ஹேவ் பிலாங் டு த நீக்ரிட்டோ ரைஸில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஹியூமன்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம், நீக்ரிட்டோ ரேஸ் ஓகேவா, நீக்ரிட்டோ மாதிரி இருந்திருக்கும். அண்ட் லிவ்ட் இன் த இந்தியன் பீப்புள் ஆர் பிலீவ் டு ஹேவ் பிலாங் டு த நீக்ரிட்டோ ரேஸ் அண்ட் லிவ்ட் இன் த ஓப்பன் ஏர், ரிவர் வேலிஸ், கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்தியன் பீப்புள் வந்துட்டு நீக்ரிட்டோ மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஓப்பன் ஏரு, ரிவர் வேலிஸ், ஓப்பன் ஏர்னால் வெறும் தரையில் தான் இருந்திருக்காங்க. ரிவர் வேலிஸ்லையும் கேவ்ஸ்லையும் குகையிலையும் இருந்திருக்காங்க, ராக் ஷெல்டர்ஸ்லேயும் இருந்திருக்காங்க. தே வேர் ஃபுட் கேதர்ஸ், ஏட் வைல்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் லிவ்ட் ஆன் ஹண்டிங். அப்போது இவங்க வந்துட்டு ஃபுட் கேதர்ஸாக இருந்திருக்காங்க, வைல்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு ஹண்டிங் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பேலியோலித்திக்கில் பீப்புள் வந்துட்டு எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம், ஓப்பன் ஏரில் இருந்திருக்காங்க, ரிவர் வேலியில் இருந்திருக்காங்க, கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸில் இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு வந்துட்டு என்ன, வைல்ட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் லிவ்ட் ஆன் ஹண்டிங் இது பண்ணியிருக்காங்க. There is no knowledge of houses, pottery, agriculture. It was only in later stages they discovered fire. அப்போது பேலியோலித்திக்கில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஓல்டு ஸ்டோன் ஏஜில் இவங்களுக்கு ஹவுசஸ் பற்றின நாலேஜ் கிடையாது, பாட்ரி பற்றின நாலேஜும் கிடையாது, அக்ரிகல்ச்சர் பற்றின நாலேஜும் கிடையாது. லேட்டராக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபயரை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு இந்த அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஆர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங்ஸ். அப்போது ஓல்டு ஸ்டோன் ஏஜில் இது எதுவுமே இல்லை. அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் ஆஃப் ஆர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங்ஸ். தென் ஹியூமன்ஸ் யூஸ்ட் அன்பாலிஷ்டு ரஃப் டூல்ஸ் லைக் ஹேண்ட் ஆக்சஸ், சாப்பர்ஸ், பிளேட் அண்ட் பரின்ஸ் ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்பாலிஷ்ட், அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டோனை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ண தெரியல. ஹேண்ட் ஆக்சஸ், ஷாப்பர்ஸு, பிளேட்ஸ் அண்ட் பரின்ஸ், ஸ்க்ராப்பர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இந்த பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் டூல்ஸ் வேர் மேட் ஆஃப் அ ஹார்ட் ராக். ஸ்டோன் டூல்ஸ் வந்துட்டு ஹார்ட் ராக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. Stone tools were made of a hard rock called Paleolithic men are also called quartzite men in India as the quartzite. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ட் ராக்கில் தான் ஸ்டோன் டூல்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ராக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாட்சைட். அப்போது அந்த குவாட்சைட்டை தான் அதுதான் வந்துட்டு குவாட்சைட் மென் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குவாட்சைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எப்போ குவாட்சைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓல்டு ஸ்டோன் ஏஜில் வந்துட்டு குவாட்சைட்டுங்கிற ஸ்டோனை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட், the old stone age or paleolithic age in India is divided into 3 phases ஓகேவா. ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஆர் பேலியோலித்திக்கை நம்ம 3ஆக பிரிக்கிறோம் அக்கார்டிங் டு த nature of the stone tools used by the people. The old stone age or paleolithic age in India is divided into 3 phases according to the nature of the stone tools used by the people and also according to the nature of change of climate change பொறுத்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். lower paleolithic up to 1 lakh BC, middle paleolithic 1 lakh to 40,000 BC, upper paleolithic 40,000 to 10,000 BC. First we see lower paleolithic age, early paleolithic age. It covers greater part of ice age, Pleistocene period ஓகேவா. It covers greater part of ice age, Pleistocene period. Hunter and food gatherers tools used were hand axes, choppers and cleavers ஓகேவா. எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளேவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டூல்ஸ் வேர் ரஃப் அண்ட் ஹெவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டூல்ஸ் வேர் ரஃப் அண்ட் ஹெவி. அப்போ டூல்ஸ் வந்துட்டு ரஃப் அண்ட் ஹெவியாக இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் லோவர் பேலியோலித்திக் சைட் இஸ் போரி இன் மகாராஷ்டிரா. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மேப்பில் மார்க் பண்ணி படிக்கணும் ஓகேவா. மேப்பில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே மேப்பில் வரும். அப்போ போரிங்கிற பிளேஸ் மகாராஷ்டிராவில் எந்த இடத்துக்கு இருந்ததுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு இதையும் வச்சு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா. லைம்ஸ்டோன் வாஸ் ஆல்சோ யூஸ்டு டு மேக் டூல்ஸ் ஓகேவா. லைம்ஸ்டோன் எதுக்கு யூஸ் ஆகுது, டூல்ஸ் மேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு லைம்ஸ்டோன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், மேஜர் சைட்ஸ் ஆஃப் லோவர் பேலியோலித்திக் ஏஜ். சோன் வேலி ப்ரெசன்ட் டேயில் பாகிஸ்தான் ஓகேவா.
என்னென்ன சைட்ஸ் இருந்திருக்கு? சோன் வேலி இன் ப்ரெசன்ட் பாகிஸ்தான், sites in the Thar Desert, Kashmir, Mewar Plains, Saurashtra, Gujarat, Central India, Deccan Plateau, Chota Nagpur Plateau, north of Kaveri River, Balan Valley in UP. These are habitation sites including caves and rock shelters. இங்கே என்ன இருந்திருக்கு? habitation sites இருந்திருக்கு, caves and rock shelters இருந்திருக்கு. An important place is Bhimbetka in Madhya Pradesh. அப்போ Bhimbetka cave வந்துட்டு important. ஓகேவா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Bhimbetka எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், Madhya Pradesh. So we will next see Middle Paleolithic age. Tools used were flakes, blades, pointers, scrapers and borers. The tools were smaller, lighter, thinner இருந்திருக்கு. அப்போ ரஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓல்டு ஸ்டோன் ஏஜில். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னவா இருந்திருக்கு? ரஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஸ்மாலர், லைட்டர் அண்ட் தின்னராக இருக்குது. தேர் வாஸ் அ டிக்ரீஸ் இன் த யூஸ் ஆஃப் ஹேண்ட் ஆக்சஸ். ஹேண்ட் ஆக்சஸ் வந்துட்டு முன்னாடி நிறையா இருந்துச்சு. பட் இந்த மிடில் பேலியோலித்திக்கில் வந்துட்டு ஹேண்ட் ஆக்சஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. தேர் வாஸ் அ டிக்ரீஸ் இன் த யூஸ் ஆஃப் ஹேண்ட் ஆக்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் டூல்ஸ். ஓகேவா? இங்கே இம்பார்ட்டன்ட் மிடில் பேலியோலித்திக் ஏஜ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பேலன் வேலி இன் யூபி, லூனி வேலி ராஜஸ்தான், சோன் அண்ட் நர்மதா ரிவர்ஸ், Bhimbetka, Tungabhadra river valleys, Kotwar plateau between Indus and Jhelum, Sangao cave near Peshawar and Pakistan. ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் போகிறோம். அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் த அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் கோயின்சைடட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். The upper Paleolithic age coincided with the last phase of Ice Age. அப்போது இந்த ஃபேஸில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க? இதுதான் வந்துட்டு லாஸ்ட். இவ்வளோ இதுவுமே வந்துட்டு பிளிஸ்டோசின் பீரியட் தான். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஸ் ஏஜ் when climate become comparatively warmer and less humid. இப்போ என்ன ஆகுது? வார்ம் ஆக ஆரம்பிக்குது. The upper Paleolithic age coincided with the last phase of the Ice Age when the climate become comparatively warmer, less humid. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹோமோ செப்பியன்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன? அப்பர் பேலியோலித்திக்கில் தான் ஹோமோ செப்பியன்ஸ்னு இப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் வராங்க. த பீரியட் இஸ் மார்க்டு பை இனோவேஷன் இன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போது இனோவேஷன் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பீரியடில் இருந்திருக்கு. எ லாட் ஆஃப் போன் டூல்ஸ் இன்க்ளூடிங் நீடில்ஸ், ஹேர்போன்ஸ், பேரலல் சைடட் பிளேட்ஸ், ஃபிஷிங் டூல்ஸ் அண்ட் பரிங் டூல்ஸ். இது எல்லாமே வந்துட்டு எந்த பீரியடில் இருக்குதுன்னு பார்க்குறோம்? அப்பர் பேலியோலித்திக் பீரியடில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோமோசெப்பியன்ஸ் இது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமோசெப்பியன்ஸ் வந்துட்டு எந்த பீரியடில் வந்திருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கூடலாம் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? மேஜர் சைட்ஸ் ஆஃப் அப்பர் பேலியோலித்திக் ஏஜில் Bhimbetka பார்க்குறோம். சவுத் ஆஃப் போபால். ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ், பிளேட்ஸ், ஸ்கிராப்பர்ஸ் அண்ட் ஃபியூ பரின்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்டட் ஹியர். ஓகேவா? அங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. பேலன் பார்க்குறோம். பேலன் வேலி, சோன், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ பீகாரில், மகாராஷ்டிரா, ஒரிஷா and the eastern Ghats in the Andhra Pradesh. Bone tools have been found only at cave sites of Kurnool and முச்சாத்லா, சிந்தாமணி கெவி இன் ஆந்திர பிரதேஷ். இந்த ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு என்ன பார்க்குறோம்? போன் டூல்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் அதையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே பார்த்துருக்கோம்? போன் டூல்ஸ் வந்துட்டு எங்கே பார்த்துருக்கோம்? கேவ் சைட்ஸ் குர்னூலில் பார்த்துருக்கோம். குர்னூலும் அண்ட் முச்சாத்லா, சிந்தாமணி கேவி இன் ஆந்திர பிரதேஷ். இந்த ரெண்டையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மீசோலித்திக் பார்க்க போகிறோம். மீசோலித்திக் பீரியடில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க? டூல்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க? மீசோலித்திக் பீரியடை மிடில் ஸ்டோன் ஏஜ்னு நம்ம சொல்கிறோம். த டேர்ம் மீசோலித்திக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ க்ரீக் வேர்ட். மீசோ மீனிங் மிடில் அண்ட் லித்திக் மீனிங் ஸ்டோன். அப்போ மீசோன்னா மிடில், லித்திக்னா ஸ்டோன். அப்போ மீசோலித்திக் அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Consequently, the Mesolithic stage of prehistory is often referred to as the Middle Stone Age. Both the Mesolithic and Neolithic phases are categorized within the Holocene era. அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம்? பேலியோலித்திக் ஏஜ் பார்த்தோமா? அப்போது பேலியோலித்திக் வந்துட்டு என்னன்னு சொல்ல வரோம்? பேலியோலித்திக்கை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்?
பேலியோலித்திக் வந்துட்டு பிளிஸ்டோசின் பீரியட். அப்போது பிளிஸ்டோசின் பீரியட்னு சொல்கிறோம், பிபின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பேலியோலித்திக் பீரியட் எல்லாமே வந்துட்டு பிளிஸ்டோசின் பீரியட். அந்த லாஸ்ட்டில் அப்பர் பேலியோலித்திக்கில் தான் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம், வார்மர் கண்டிஷன் வருதுன்னு பார்த்தோம். அப்போது மீசோலித்திக் அண்ட் போத் மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் ஃபேஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஹோலோசின் எரா. மறந்துடாதீங்க, இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஹோலோசின் எரா, அந்த இதுக்கு வந்துட்டு ப்ளீஸ்டோசின் பீரியட். ப்ளீஸ்டோசின்க்கு இன்னொரு நேம் தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம், ஐஸ் ஏஜ்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? This particular era witnessed a notable increase in temperature leading to a warmer climate. அப்போவே நம்ம வந்துட்டு வார்மர் கிளைமேட் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். பட் பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த பீரியடில் தான் வந்திருக்கு. This change in climate caused the melting of ice and significant transformations on flora and fauna. அப்போது ஐஸ் மூடி இருக்கும்போது வந்துட்டு என்ன வராது நமக்கு வந்துட்டு, ஃப்ளோரா அண்ட் ஃபானா மீன்ஸ் என்ன, ஒரு அதாவது உயிரினங்கள். ஓகேவா? உயிரினங்கள் அண்ட் செடி கொடி இது எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஃப்ளோரானா தாவரங்கள், ஃபானானா உயிரினங்கள். ஓகேவா? சின்ன சின்ன புழு எல்லாமே. அப்போது ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி என்ன கண்டிஷனுக்கு வந்துட்டோம், வார்மர் கிளைமேட்டுக்கு வந்துட்டோம். வார்மர் கிளைமேட்டுக்கு வந்ததுனால நம்ம என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா ஃபானாவும் வந்துட்டு இதாக ஸ்டார்ட் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மீசோலித்திக் எரா. மீசோலித்திக் எராவில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியூரிங் த மீசோலித்திக் ஏஜ் பீப்புள் இனிஷியலி ரிலைட் ஆன் ஹண்டிங், ஃபிஷ்ஷிங் அண்ட் கேதரிங் ஃபார் சஸ்டனன்ஸ். அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்துட்டு ஹண்ட் பண்ணிட்டாங்க, ஃபிஷ் பண்ணிட்டாங்க, போய் கேதர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஹவவர் தே கிராஜுவலி டிரான்சிஷன் டு அக்ரிகல்ச்சர் பை டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டிங் பிளான்ட்ஸ். அப்போது ஹவவர் தே கிராஜுவலி டிரான்சிஷன். இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்துட்டு கிராஜுவலாக சேஞ்ச் ஆன பீரியட், டிரான்சிஷன் பீரியட். அக்ரிகல்ச்சர் பார்க்குறோம், டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ் பார்க்குறோம் அண்ட் கல்டிவேட்டிங் பிளான்ட்ஸ் பார்க்குறோம். அப்போது டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அனிமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாகை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. The dog which descended from its wild ancestor was first animal to be domesticated, while sheep and goats were commonly raised. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த இதை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, டாகை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது கூடவே ஷீப் அண்ட் கோட்ஸையும் வந்துட்டு காமனாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், மீசோலித்திக் கம்யூனிட்டிஸ் ரெசைடட் இன் permanent settlements including caves and open areas. அப்போது மீசோலித்திக் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போது நம்ம போன டைம் பார்த்த வரைக்குமே வந்துட்டு எல்லாமே பீப்புள் வந்துட்டு அங்கங்கே போவாங்க. பட் மீசோலித்திக் கம்யூனிட்டிஸ் என்ன ஆயிடுறாங்க, ரிசைடட் இன் செமி பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கேவ்ஸ் அண்ட் ஓப்பன் ஏரியாஸில் செட்டில் ஆகுறாங்க. மைக்ரோலித்ஸ் வேர் மினியேச்சர் ஸ்டோன் டூல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, மீசோலித்திக்கில் யூஸ் பண்ண ஸ்டோனுக்கு பேர் மைக்ரோலித்ஸ். மைக்ரோலித்ஸ் வேர் மினியேச்சர் ஸ்டோன் டூல்ஸ் மேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் எதில் பண்ணுறாங்க, கிரிப்டோகிறிஸ்டலைன், சிலிக்கா, calcedony or chert were characteristic of this period. Microliths which were miniature stone tools made of materials such as cryptocrystalline, silica, calcedony or chert were characteristic of this period. அப்போ அந்த மைக்ரோலித்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இது வச்சு தான் வந்துட்டு மேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. They came in both geometric and non-geometric shapes and were used not only as tools but also in the certain composite tools, spreads, arrowheads and sickles. இதில் எல்லாமே வந்துட்டு ஜியாமெட்ரிக் மெத்தட் அண்ட் நான் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ். எல்லாமே ஜியாமெட்ரிக் மெத்தட் அண்ட் நான் ஜியாமெட்ரிக். எந்த ஷேப்புமே இந்த ஷேப் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, பட் இந்த ஷேப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஜியாமெட்ரிக்கலாகவும் வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, நான் ஜியாமெட்ரிக்கலாகவும் வந்துட்டு அவங்க பண்ணி வச்சு அவங்க வந்துட்டு இந்த டூல்ஸை மைக்ரோலித்ஸ் டூல்ஸ் இருக்குல்ல, மைக்ரோலித்ஸ் டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஹாஃப்டிங் தீஸ் மைக்ரோலித்ஸ் ஆன்டு wooden or bone handles enable Mesolithic individual to hunt smaller animals and birds effectively. அப்போ என்ன சொல்கிறாங்க,
மைக்ரோலித் ஸ்டூலில் வுடன் ஆர் போன் ஹேண்டில்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அப்போ ஹேண்டில்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஹேண்டில்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் பிடிச்சி நம்ம வீசுகிறோம் அப்படிங்கும்போது வீசும்போது ஈஸியாக அந்த ஸ்மாலர் அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம். அண்ட் பேர்ட்ஸையும் வந்துட்டு ஈஸியாக இது பண்ணலாம். ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு நல்லா கிரிப் கிடைக்கும்ல, கிரிப் கிடைச்சதுன்னா ஈஸியாக வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. Mesolithic people began wearing clothing made from animal skins. அப்போது மீசோலித்திக்லேயே இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்கிறோம், பீப்புள் வந்துட்டு ட்ரெஸ்ஸை வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸஸ் எதில் மேட் பண்ணியிருக்காங்க, அனிமல் ஸ்கின்ஸை வச்சு மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். திஸ் பீரியட் மார்க் த இனிஷியல் ஹியூமன் காலனைசேஷன் ஆஃப் த கங்கா பிளேன். ஓகேவா, கங்கா பிளேன்ஸில் இனிஷியலாக வந்துட்டு பீப்புள் என்ன பண்ணுறாங்க, காலனைசேஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காலனைசேஷன்னா ஒன்றும் இல்லை, செட்டில்மெண்ட். ஓகேவா, அந்த இடத்துல வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Important Mesolithic sites. Bagor, located in Rajasthan, stand as the one of the largest and extensively documented Mesolithic sites in India. Bagor, located in Rajasthan, இது வந்துட்டு important sites. Then situated on the banks of Godavari river, Bagor has yielded excavated microliths, animal bones and shells. அப்போ பேகோரில் இருக்கிற கோதாரி ரிவர் கிட்ட என்ன இது பண்ணுறாங்க, மைக்ரோலித்ஸ், அனிமல் போன்ஸ் அண்ட் ஷெல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆடம் கார்க் இன் மத்திய பிரதேஷ் ப்ரொவைட் இயர்லி எவிடன்ஸ் ஆஃப் அனிமல் டொமஸ்டிகேஷன். இயர்லியராக வந்துட்டு அனிமல் டொமஸ்டிகேஷன் இருந்துச்சுன்னு சொல்லி ஆடம் கார்க் மத்திய பிரதேஷில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியா போஸ்ட் அப்ராக்சிமேட்லி 150 Mesolithic rock art sites with a significant concentration in central India, including renowned Bhimbetka caves in the Madhya Pradesh as well as Karwar, Jawora, Katotia also in Madhya Pradesh, Sundargarh and Sambalpur in Odisha and Eluthu Guha in Kerala. அப்போது 150 Mesolithic rock இதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எது எதில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிம்பேட்கா கேவ் மத்திய பிரதேஷில், கார்வார் ரீஜியன், ஜவோரா, கத்தோத்தியா அது எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. சுந்தர்கார்க் அண்ட் சம்பல்பூர் இன்னும் ஒடிஷாவில், எழுத்து குஹா வந்துட்டு கேரளாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோலித்ஸ் ஆல்சோ ஹேவ் பின் டிஸ்கவர்ட் இன் வேலிஸ் அலாங் தப்பி, சபர்மதி, நர்மதா அண்ட் மாகி ரிவர்ஸ். மைக்ரோலித் ஸ்டோன்ஸ் எங்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, தப்பி, சபர்மதி, நர்மதா அண்ட் மாகி ரிவர்ஸோட ரிவர் பெட்லேயும் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லங்க்னாஜ் இன் குஜராத் அண்ட் Biharanpur in West Bengal hold importance as notable Mesolithic site. Mesolithic site la Lakhnaj in Gujarat and Biharanpur in West Bengal. அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், மேப்பில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. At Lahankaj excavation have revealed the bones of என்ன சொல்கிறாங்க, revealed the bones of various wild animals such as rhinoceros and black buck. Rhinoceros and black buck-ஓட இதெல்லாம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லன்கஜில் வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வேரியஸ் வைல்ட் அனிமல்ஸ் சச் அஸ் ரைனோசர்ஸ் அண்ட் பிளாக் பக்கோட ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஸ்கெலிட்டன் அண்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோலித்ஸ் ஹேவ் பீன் ரெக்கவர்ட் ஃப்ரம் தீஸ் லொக்கேஷன். அதே லங்க்னாஜில் வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் ஸ்கெலிட்டன், மைக்ரோலித்ஸ் ஹேவ் பீன் ரெக்கவர்டு. இந்த அதெல்லாமே வந்துட்டு எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, லங்க்னாஜ். ஓகேவா, குஜராத்தில் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு வைல் பாட்ரி பற்றி பேசுகிறாங்க. பாட்ரி இஸ் ஜென்ரலி ஆப்சன்ட் ஃப்ரம் மோஸ்ட் மீசோலித்திக் சைட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் அட் லங்க்னாஜ் இன் குஜராத் அண்ட் இட்ஸ் கைமூர் ரீஜியன், மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ். அப்போது எல்லா ரீஜியன்லேயும் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருந்திருக்கு, பாட்ரி வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் லங்க்னாஜ், குஜராத் அண்ட் யூபியில் மட்டும் வந்துட்டு ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீசோலித்திக் பீரியட் வரைக்கும் பாட்ரி வந்துட்டு ஆப்சண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு சில ஏரியாவில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, பட் ஜென்ரலாக வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஆப்சண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நியோலித்திக் பீரியட், நியோ ஸ்டோனேஜ்னு சொல்கிறோம். த டேர்ம் நியோலித்திக் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் கிரீக் வேர்ட்ஸ் நியோ, நியூ, லித்திக், ஸ்டோனு.
Consequently, the Neolithic age is commonly referred to as New Stone Age. This era is often described as the Neolithic Revolution due to the significant transformative changes it brought to human societies, particularly in terms of social and economic aspects. அப்போது நியோலித்திக் ரெவல்யூஷன், அப்போ நியோலித்திக்னா நியூ ஸ்டோனேஜ், பீப்புள் எல்லாமே வந்துட்டு மீசோலித்திக் வரைக்குமே நமக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் நியூ ஸ்டோனேஜுக்கு போகும்போது வந்துட்டு ஹியூமன் சொசைட்டிஸ் பர்டிகுலர்லி இன் டேர்ம்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இனி வந்துட்டு நியோலித்திக் ஏஜை பார்க்க போகிறோம். டியூரிங் த நியோலித்திக் ஏஜ் humanity shifted from being primarily food gatherers to becoming food producers. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியோலித்திக்கில் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு ஃபுட் கேதர்ஸாக இருந்தவங்க நெக்ஸ்ட்டாக என்னவா மாறிட்டாங்க, ஃபுட் ப்ரொடியூசர்ஸாக மாறிட்டாங்க. அப்போது அவங்க ஃபுட் கேதர்ஸ்லேருந்து ஃபுட் ப்ரொடியூசர்ஸாக மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியோலித்திக் ஏஜ் பார்ப்போம்ல. டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் during the Neolithic, people utilized microlithic blades and polished stone tools. ஃபஸ்ட்டு அன்பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்மாலர் அண்ட் தின்னாக இருந்துச்சு. மீசோலித்திக் பீரியடில் மைக்ரோலித்ஸ்ன்னு யூஸ் பண்ணாங்க, அதில் வந்துட்டு ஹேண்ட் கிரிப்பையும் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, மைக்ரோலித்திக் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The significance of cells, particularly ground and polished hand axes, cannot be overstated. அப்போது particularly ground polished hand axe cannot be overstated. அப்போது இதெல்லாமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. Agriculture, Neolithic communities engaged in land cultivation, growing crops such as ragi and horse gram. They also domesticated cattle, sheep and goats. இப்போது நம்ம இதோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம், என்ன சொன்னோம், ஃபுட் கேதர்ஸ்லேருந்து ஃபுட் ப்ரொடியூசராக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்போ ஃபுட் ப்ரொடியூசர்னு ஏதாவது ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் தானே. என்ன ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ராகி அண்ட் ஹார்ஸ் கிராம், குலாத்தி. ஓகேவா? தே ஆல்சோ டொமஸ்டிகேட். அப்போது நம்ம ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மீசோலித்திக் பீரியட்லேயே டொமஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நியோலித்திக் பீரியடில் நெக்ஸ்ட்டு டொமஸ்டிகேட் ஸ்டார்ட் ஆகிருக்கணும்ல. கேட்டில் ரியரிங் பண்ணியிருக்காங்க, ஷீப் அண்ட் கோட்ஸை வந்துட்டு டொமஸ்டிகேட் பண்ணி வளர்த்திருக்காங்க. அப்போது பாட்ரி வித் த இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரி வைஸ் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம்னா, அக்ரிகல்ச்சர் வந்தாச்சு, ஃபுட் ப்ரொடக்ஷன் நடந்தாச்சு. அந்த ஃபுட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும், அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வெசல் வேணும். அதே மாதிரி ஃபுட்டை வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு என்ன வேணும், ஒரு பாட் வேணும். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பாட்ரி நம்ம பார்க்குறோம். Pottery, with the emergence of agriculture, the need arose for food storage and cooking vessels. Pottery from the Neolithic period can be classified into categories such as grey ware, black burnished ware and matte impressed ware. Housing and settled life, Neolithic people residing in houses constructed from mud and reeds, adopting both rectangular and circular designs. They possessed knowledge of boat construction and were skilled in spinning cotton, wool and weaving cloth. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இதில் பாட்ரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், வித் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் தே நீட். அப்போ ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கோ குக்கிங்க்கோ வெசல் வேணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்ரியை மேக் பண்ணுறாங்க. அந்த பாட்ரி என்னவா இருக்குது, கிரே வேராகவும் பிளாக் பர்னிஷ்ட் வேராகவும் இம்ப்ரெஸ்ட் வேராகவும் இருக்குது. அப்போது இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம், அப்போது நம்ம இதெல்லாம் இது பண்ணியாச்சு. ரிசைடிங் ஹவுஸும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அந்த ரிசைடிங் ஹவுஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மட்டை வச்சும், அதாவது மண்ணிலையும் இந்த ஓலைகள் அந்த நார்கள் எல்லாம் ரீட்ஸ் எல்லாம் வச்சு சணல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, மேலே வந்துட்டு கூரை வீடு தான் கட்டுறாங்க. ஓகேவா? அந்த கூரை வீடு வந்துட்டு ஒன்று ரவுண்ட் ஷேப் சர்க்குலர் டிசைன் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். தி பொசஸ் நாலேஜ். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போட் கன்ஸ்ட்ரக்ஷனும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்பின்னிங் காட்டனு, உல் அண்ட் வீவிங் கிளாத்தும் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். The Neolithic age marked a transition towards a more settled life, laying the groundwork for the advent of civilization. அப்போ நியோலித்திக் பீரியட் என்ன சொல்கிறாங்க, டிரான்சிஷன் டுவர்ட் மோர் செட்டில் லைஃப் ஸ்டைலுக்கு பீப்புள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டாங்க.
அப்போ ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஓல்டு ஸ்டோன் ஏஜில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மீசோலித்திக்கில் நெக்ஸ்ட் லெவல் டிரான்சிஷன் நடந்திருக்கும். மீசோலித்திக் அப்புறம் நியோலித்திக்கில் வந்துட்டு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதாகிருக்காங்க. The Neolithic people did not live far away from the hilly areas. அவங்க வந்துட்டு இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, they inhabited mainly hilly river valleys, rock shelters and slopes of the hills since they were entirely dependent on weapons and tools made of stones. ஓகேவா, tools made of stone. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இவங்க வந்துட்டு ஃபேர் அவேல இல்லை, இவங்களும் எங்கே தான் இருந்திருக்காங்க, ஹில்லி ரிவர் வேலிஸ்லேயும் ராக் ஷெல்டர்ஸ்லேயும் ஸ்லோப்ஸ்லேயும் தான் இருந்திருக்காங்க. அந்த ஏரியாவை விட்டு இவங்க வந்துட்டு தள்ளி போகலை. பீப்புள் ஸ்டோனேஜில் எல்லாரும் எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கோல்திவா, ஓகேவா, கோல்திவா அண்ட் மேகர்காத். கோல்திவா அண்ட் மேகர்காத் located south of Allahabad. These sites reveal the presence of circular huts and primitive handmade pottery. They also provide evidence of rice cultivation, representing not only the earliest instance of rice cultivation in India but also the world. அப்போ கோல்திவா மேகர்காத்தில் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்குலர் ஹட்ஸ் இருந்திருக்கு, ப்ரிமிட்டிவ் ஹேண்ட்மேட் பாட்ரி இருந்திருக்கு, ரைஸ் கல்டிவேஷன் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரைஸ் கல்டிவேஷன் இங்கே தான் நடந்திருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸ் சொல்கிறாங்க. மேகர்கார், பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான். This earliest Neolithic site showcases houses constructed with sun-dried bricks where people cultivated crops such as cotton and wheat. மேகர்கார்க்குங்கிற இடம் வந்துட்டு பலுச்சிஸ்தானில் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மட்டை வந்துட்டு ஸ்டோனாக இது பண்ணி அந்த பிரிக்ஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நெருப்பில் வந்துட்டு இது பண்ணாமல் இதில் ஃபயர் காமிக்காமல் சன்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்டிவேட்டட் என்ன க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, காட்டன் அண்ட் வீட் க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு பர்சாஹோம், காஷ்மீர். இந்த சைட் வந்துட்டு பர்சாஹோம், காஷ்மீர். இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சாஹோம்னாவே காஷ்மீர் தான். இன் திஸ் பர்சாஹோம், காஷ்மீர், in this site domesticated dogs were buried alongside their owners in graves. People inhabited pits and utilized tools made of polished stones and bones. அப்போது பர்சாஹோமில் என்ன சொல்கிறாங்க, டாக்ஸ், டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டாக்ஸை வந்துட்டு அதோட ஓனர் கூடவே சேர்த்து வந்துட்டு புதைக்கிற வழக்கம் பர்சாஹோமில் இருந்திருக்கு. அதே மாதிரி பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், கஃப்ரால், காஷ்மீர். Gafral, Kashmir, known for its Neolithic characteristics. This site features pit dwelling, store tools. Gafral, Kashmir, known for its Neolithic characteristics. This site features pit dwelling, stone tools and house-based graveyards. இதெல்லாமே வந்துட்டு இந்த கஃப்ராலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிட் டுவெல்லிங், அப்போது பிட் டுவெல்லிங் இருந்திருக்கு, ஸ்டோன் டூல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் பேஸ்டு கிரேவ்யார்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டாக வந்து சிரன், பீகார். சிரன், பீகார், நியோலித்திக் ஹேபிட்டன்ஸ் அட் திஸ் சைட் எம்ப்ளாய்ட் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கிராஃப்டட் ஃப்ரம் போன்ஸ். அப்போது சிரந்தில் தான் வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, போன் டூல்ஸை வந்துட்டு வெப்பன்ஸை பார்த்துருக்காங்க. அடுத்து பிக்லிஹால், பிரம்மகிரி, மஸ்கி, தலக்கோட்டா, ஹல்லூர், கர்நாடகா. These sites were home to cattle herders who domesticated sheep and goats. Sheep and goats வந்துட்டு இதாக வச்சுருந்தது எங்கே பார்க்குறோம், பிக்லிகால், பிரம்மகிரி, மஸ்கி, தலக்கோட்டா அண்ட் ஹல்லூரில் பார்க்குறோம். அடிஷ்னலி ஆஷ் மவுண்ட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கவர்ட். அப்போது ஆஷ் மவுண்ட்ஸையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறாங்க. குன்றுகள், அந்த குன்றுகளையும் அவங்க இருந்ததுக்கான இதை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்துட்டு பேலன் வேலி சிச்சுவேட்டட் ஆன் த நார்தர்ன் Balan Valley situated on the northern spurs of the Vindhyas and the middle part of the Narmada Valley. The region exhibits sequential presence of all three phases, Paleolithic, Mesolithic and Neolithic ages. ஓகேவா, பேலன் வேலி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். என்ன சொல்லியிருக்கேன், பேலன் வேலியில் என்ன சொல்லியிருக்காங்க, பேலன் வேலி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பேலன் வேலி வந்துட்டு 3 இதுலேயுமே 3 பீரியட், பேலியோலித்திக்கு, நியோலித்திக்கு, மீசோலித்திக் 3 பீரியட்லேயுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரே சைட் வந்துட்டு
பேலன் வேலி. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுது தானே? என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு பேலியோலித்திக் பார்த்தோம். பேலியோலித்திக்கில் 3 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது பேலியோலித்திக்கில் 3 பேலியோலித்திக் பார்த்தோம். அப்பர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், லோவர் பேலியோலித்திக் பார்த்துருந்தோம். அப்போ அதெல்லாமே வந்துட்டு என்ன, பேலியோலித்திக் வந்துட்டு பிளிஸ்டோசின் எரான்னு சொல்கிறோம். அந்த பிளிஸ்டோசின் அப்படின்னா வந்துட்டு என்ன, ஐசேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டாக மீசோலித்திக்கும் போது அதாவது லோவர் பேலியோலித்திக்லேயே கொஞ்சம் வார்ம் கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வார்ம் கண்டிஷன் வந்தோம்னா நெக்ஸ்ட்டாக என்னென்னு பார்த்தோம், மீசோலித்திக்லேயே வந்துட்டு கொஞ்சம் வார்மர் ஆகுது. அப்போ ஃப்ளோரா ஃபானா க்ளோ ஆகிறக்கு ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறோம், மீசோலித்திக்லேயே அடுத்தடுத்த லெவல் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட் கேதர்ஸ்லேருந்து ஃபுட் ப்ரொடியூசராக மாறுறோம். ஃபுட் ப்ரொடியூசராக மாறி ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்தால் போதுமா? ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பாட்ரி வேணும். அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக பாட்ரி ரெடி பண்ணுறோம். அப்போது அதுக்காக பாட்ரி மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கான எல்லாமே பார்க்குறோம். அப்போது இதில் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு என்ன, பேலன் வேலி வந்துட்டு 3 இதுலேயும் வந்துட்டு 3 ஸ்டோனேஜ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன்.